ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருப்பேன் ஓகேங்களா, இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய 23 வயசு ஒரு பெண் கைஸ். அவங்க பேர் வந்து ஸ்ரீபதி ஓகேங்களா. இவங்க வந்து மலைவாழ் மலைவாழ் சமூகம் இருக்காங்களா, அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஓகேங்களா. இவங்க தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சிவில் ஜட்ஜி எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணி அவங்க வந்து சிவில் ஜட்ஜாகவும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஓகேங்களா கைஸ். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னக்கூட்டி 3 நாள் நினைக்கிறேன் தெரிஞ்சு 3 நாளைக்கு முன்னக்கூட்டி வந்து சோசியல் மீடியா அண்ட் வந்து நியூஸ் எல்லா பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணை பற்றி தான் போட்டிருப்பாங்க. அதாவது அதாவது மலைவாழ் மக்கள்லேயே ஃபர்ஸ்ட் சிவில் ஜட்ஜ்னா அது வந்து ஸ்ரீபதி இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இந்த பொண்ணை பற்றி தான் ஃபுல்லாக வந்து போட்டிருந்தாங்க ஓகேங்களா. அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கோபம் என்னங்க, அந்த பெண்ணோட சமூகத்தை போட்டிருந்தாங்க, அந்த மலைவாழ் மக்கள். அது எதுக்கு போடணும், எல்லாருமே மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. நான் அவங்க சமூகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து யோசித்து பார்த்தேன். ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த மலைவாழ் சமூகத்தில் முதல் பெண் ஒரு சிவில் நீதிபதினா அது வந்து இந்த பெண் தான், ஸ்ரீபதி ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து பெருமையாக பேசினாங்க அப்படின்னா இதை வந்து அதே சமூகத்தை சேர்ந்த மற்றவங்க இந்த இவங்க ஏஜில் இருக்கக்கூடியவங்க இல்லை இவங்க ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க வந்து நம்மளாலலாம் மேலே வர முடியாது, நம்ம வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, ஸோ வந்து நம்ம வந்து என்ன நினைச்சாலும் நம்மளால அந்த அளவுக்கு வர முடியாது, நம்மளால மேலே வர முடியாது, நம்ம என்ன நினைச்சாலும் நடக்காது அப்படின்ட்டு ஒரு டிமோட்டிவேஷன்லாம் அவங்களே வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும்ட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா கைஸ், இவங்களுக்கு வந்து இவங்க கரெக்டாக எக்ஸாம் டேட் அன்னைக்கு தான் இவங்களுக்கு வந்து பிரசவ டேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க டாக்டர்ஸ் ஓகேங்களா. அப்படி இருந்தும் இந்த பெண் வந்து எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து அந்த சிவில் ஜட்ஜாக செலக்டும் ஆயிருக்காங்க. அண்ட் வந்து இவங்க வந்து எப்படி வந்து சிவில் ஜட்ஜாக வந்து செலக்ட் ஆனாங்க, இவங்க வந்து எந்தெந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, இவங்களோட ஃபேமிலி எப்படி, அண்ட் வந்து இவங்களை பற்றி A to Z ஃபுல்லாக எனக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நேராக வந்து டாபிக்கில் போயிடலாம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஜவ்வாது மலை ஏரியாவில் உள்ளவங்க தான் கைஸ் ஸ்ரீபதி ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து வயசு வந்து 23 தான் ஆகுது. இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வந்து போடுறதுக்கான காரணம் மெயின் 3 ரீசன் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அவங்களோட வயசு சரிங்களா, வெறும் 23 வயசு ஓகேங்களா. எனக்கும் அதே வயசு தான். பட் நான் பாருங்க இப்போ வரைக்கும் தண்டமாக தான் இருக்கேன். என் வீட்டிலலாம் தெரியும் நம்ம வந்து தண்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்க வந்து 23 வயசில் சிவில் ஜட்ஜி ஓகேங்களா. இதெல்லாம் என் கனவுல கூட எனக்கு நடக்காது ஓகேங்களா. அந்த ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து இந்த பெண் வந்து மலைவாழ் மக்கள் ஒரு இருக்கிறதுலே புவர் ஃபேமிலி ஓகேங்களா. அதுலேருந்து இப்போ வந்து சிவில் ஜட்ஜாக இருக்காங்க, அது 2வது ரீசன். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து 2வது நாள்லேயே வந்து எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து எக்ஸாம் எழுதி பாஸும் ஆயிருக்காங்க. இந்த ஒரு 3 விஷயத்தினால தான் வந்து இவங்களை வந்து அவங்க சிவில் ஜட்ஜாக செலக்ட் ஆன உடனே வந்து சோசியல் மீடியா நியூஸு, அதுக்கப்புறம் MK ஸ்டாலின், நிறைய ஆக்ட்ரஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய இந்த ஒரு சமூக வலைதளத்தில் வந்து இவங்களை வந்து பாராட்டி விஷ் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க ஓகேங்களா. அந்த ஒரு 3 காரணம் தான். ஏன்னா இப்போ கூட கைஸ் யார் இன்னைக்கோ நேத்தான் நினைக்கிறேன், ஒரு அண்ணா வந்து தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன் கைஸ். அவங்க வந்து அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு நிர்வாகியாக இருந்தார், ஏதோ BAவோ ஏதோ இருந்தார். ஒரு மணல் கேஸு எடுத்துக்கு போய் அவங்க வந்து இவங்களை கொண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பையன் வந்து அண்ணா வந்து இப்போ வந்து இதே மாதிரி அந்த அக்கா இவங்க இப்படி ஸ்ரீபதி எப்படி சிவில் ஜட்ஜாக ஆனாங்க, அந்த அக்கா மாதிரி தான் அந்த அண்ணாவும் வந்து சிவில் ஜட்ஜி தான். பட் வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு தெரியலை. நான் அந்த நியூஸையும் மேலே போடுறேன் பாருங்க. வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சூசைபாண்டியாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு நேர்மையான கிராம நிர்வாக அதிகாரியுடைய பையன். எங்கள் அப்பாவுடைய நேர்மைக்கு உதாரணம். எங்கள் அப்பா வந்து முரப்பநாடு கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரியாக வேலை பார்க்கும்போது மணல் கொள்ளையை தடுக்க முயன்றதுக்காண்டி மணல் கொள்ளையர்களால் அவருடைய அலுவலகத்திலே வச்சு கடந்த 25 ஏப்ரல் 2023 அன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிவில் நீதிபதிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய அந்த நோட்டிஃபிகேஷனோட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ மாவட்ட நீதிபதியா இருக்கும்போது அப்பா உன்னை பார்த்துருவேன், ஆனா சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்கும்போது அப்பா உன்னை பார்ப்பனா இல்லையான்றது எனக்கு தெரியலடா அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மகனுக்கும் உள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, தன்னுடைய தந்தையோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்றது. எனக்கும் அந்த வைராக்கியம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த வைராக்கியத்தினால உட்காந்து படிச்சேன். எங்க அப்பாவோட கனவை நான் கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் அப்படின்றத என்னோட கனவா நான் எடுத்துக்கிட்டு
முழு மனதோட உட்காந்து படித்தேன். இன்னைக்கு நான் வந்து சிவில் நீதிபதிக்கான தேர்வை தேர்ச்சி பெற்று நான் உங்க முன்னாடி நிற்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான். பட் வந்து இவங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த காரணம் வந்து இந்த 3 ரீசன் தான். ஓகேங்களா கைஸ், இவங்க நாங்கள் சொன்னோம்ல அப்படியே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை பகுதியில் இருக்கவங்க தான் ஸ்ரீபதி. ஓகேங்களா, இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி கைஸ். உங்களுக்கே தெரியும், மலைவாழ் மக்கள் அப்படின்னாலே யாருன்னு தெரியும். அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்களோட செல்வாக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, காசு எதுவும் இருக்காது, சாப்பிட்றதுக்கே கஷ்டம்தான். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து இப்போ வந்து சிவில் ஜட்ஜா தேர்வானவங்க தான் வந்து இந்த ஸ்ரீபதி. ஓகேங்களா, ஸ்ரீபதியோட இந்த ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு மெயின் காரணமே வந்து அவங்களோட அம்மா தான் கைஸ். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு, இப்போ சொல்றேன். அதாவது எல்லா பெண்கள் மாதிரி தான் கைஸ் அவங்க அம்மாவும், அதாவது ஸ்ரீபதியோட அம்மாவும் என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சொந்த ஊர் வேற. ஓகேங்களா, அவங்களோட சொந்த ஊர் வந்து ஏலகிரி. ஓகேங்களா, ஸ்ரீபதியோட அம்மா சொந்த ஊர் வந்து ஸ்ரீபதியோட அம்மாவோட சொந்த ஊர் ஏலகிரி. ஓகேங்களா, அவங்களும் எல்லா பெண்கள் மாதிரி கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா பெண்களும் மாதிரி அவங்களும் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஊரான திருவண்ணாமலையிலே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, அதான் வந்து ஸ்ரீபதி. ஓகே கைஸ், இந்த பெண் குழந்தை பிறந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து இந்த ஊர்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து பிழைக்க முடியாது, அண்ட் வந்து நம்ம பொண்ணோட லைஃபும் வந்து நல்லா இருக்காது, நம்ம பொண்ணை நம்மளால ஃபஸ்ட்டு படிக்க வச்சுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இவங்களோட சொந்த ஊரான ஏலகிரிக்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்களோட பொண்ணை வந்து ஸ்கூல்லையும் வந்து சேர்த்தாங்க. ஸ்ரீபதியும் வந்து ஸ்கூலை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி காலேஜ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு BA-BL கோர்ஸும் வந்து எடுத்தாங்க. எடுத்து அந்த ஒரு கோர்ஸ் இப்போ அதாவது காலேஜ் போய்கிட்டு இருக்கும்போதே வந்து வீட்டின் பேரில் வந்து கல்யாணமும் பண்ணி வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை பார்த்து அவங்களும் ஸ்ரீபதியும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ரீபதியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து வெங்கட்ராமன். ஓகே கைஸ், அவருக்கு ஹஸ்பண்ட் அதாவது இவங்களோட வெற்றிக்கு ஸ்ரீபதியோட அந்த வெற்றிக்கு அவங்க ஹஸ்பண்ட் பங்கும் கொஞ்சோண்டி இருக்கு. ஓகேங்களா, அதை வந்து நம்ம பின்னாடி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை பாதியிலே நிறுத்தாம BA-BL அந்த கோர்ஸை வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபதி வந்து சிவில் ஜட்ஜி எக்ஸாமுக்கு வந்து அவங்களும் வந்து நிறைய எஃபோர்ட்டு அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து எந்த மாதிரி பின்னாடி வந்து உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா கைஸ், கரெக்டாக வந்து சிவில் ஜட்ஜி எக்ஸாமும் வந்து எக்ஸாம் டேட்டும் வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த டயத்தில் தான் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கல்ல, அதாவது சிவில் ஜட்ஜிக்கு வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க காலேஜ் படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க. அந்த டயத்துலையும் ப்ரெக்னெண்டாக இருக்க டயத்துலையும் வந்து நிறையா எஃபோர்ட் போட்டு படிக்கவும் செஞ்சாங்க. கரெக்டாக சிவில் ஜட்ஜி எக்ஸாம் டேட்டும் அறிவிச்சாங்க. அதே டேட்டில் அவங்க என்ன டேட்டு சிவில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சிவில் ஜட்ஜி எக்ஸாம் நடக்கும்னு சொன்னாங்களோ அதே டேட்டில் தான் டாக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ஸ்ரீபதிக்கு வந்து பிரசவ டேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து பிரசவம் பிறந்துரும், அதாவது குழந்தை பிறந்துரும், பிரசவம் நடக்கும், குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி தான் கைஸ் ஸ்ரீபதிக்கு வந்து குழந்தையும் பிறந்துச்சு, நல்லபடியாக பிறந்துருச்சு. என்னதான் கைஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னக்கூட்டி வந்து குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்தாலும் குழந்தை பிறந்த 2வது நாளே எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா, அதுவும் வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றுக்கிட்ட பெண்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து பட் இவங்க கைஸ் அதாவது நம்ம ஸ்ரீபதி வந்து அவங்க வந்து கண்டிப்பாக நான் அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்படி அதாவது குழந்தை பிறந்த 2ஆம் நாளே அதுவும் வந்து போய் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணணும். அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட வந்து அதுவும் இவங்க இருக்கிறது ஏரியா வேற, அங்கேருந்து சென்னைக்கு போகணுங்க. சென்னைக்கு போயிட்டு அங்கே எக்ஸாம் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வரணும். குழந்தை பிறந்த 2ஆம் நாளே உடம்பு வந்து எந்த அளவுக்கு பெயினாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ்ட வந்து சஜஷன் கேட்டு எப்படிலாம் போகலாம், பாதுகாப்பாக எப்படி போகலாம், எதுவும் அந்த குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த ஸ்ரீபதி அவங்களுக்கும் வந்து உடல் ரீதியாக வந்து எதுவும் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்ட வந்து சஜஷன் கேட்டு உடனே வந்து 1 லட்சம் ரூபா வந்து 1 லட்சம் ரூபா காசு செலவு பண்ணி ஒரு பழைய காரை வந்து நல்லா புதுப்பிச்சு நல்லா சேஃப்டியாக போகிறதுக்காண்டி நல்லா சேஃப்டியாக நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி சொகுசு காராக மாற்றி
அவங்க ஊர்ல இருந்து நேராக சென்னைக்கு காரில் போயிட்டாங்க. ஓகேங்களா, சென்னைக்கு காரில் போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸாமையும் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி சிவில் ஜட்ஜாகவும் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறங்க இதில் வந்து நம்ம வந்து அப்போலே நம்ம சொல்லிருந்தோம்ல, அதாவது ஸ்ரீபதியோட ஹஸ்பண்ட் வெங்கட்ராமனை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லிருந்தோமா, அவரை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் கூட யோசிக்கலாங்க, அதாவது வந்து எக்ஸாம் எழுதுனது ஸ்ரீபதி, அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டது ஸ்ரீபதி, அப்புறம் எப்படி அவரோட ஸ்ரீபதியோட ஹஸ்பண்டுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதாவது கைஸ், இங்கே வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து ஒரு அடிமை மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்தாலும் வந்து என்னோட அப்பா காலத்தில் அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அப்படிதான். ஏதோ வந்து பெண்கள்லாம் வந்து வேலைக்கு எங்கேயுமே போகக்கூடாது, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனுக்கு துணியை துவைக்கணும், புருஷனுக்கு ஏதோ அடிமை மாதிரி துணியை துவைக்கணும், சோத்தை பொங்கி போடணும், சோத்தை கொட்டணும், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து இப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சில தருதல் ஆண்கள், ஓகேங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மத்தியில் இவர், அதாவது வந்து ஸ்ரீபதியோட ஹஸ்பண்ட் வந்து, எனக்கு என் புள்ள தான் முக்கியம், ஸோ வந்து நீ வந்து எக்ஸாம்லாம் எழுத போகக்கூடாது, நீ எக்ஸாம் எழுத போகும்போது காரில் அவ்வளோ தூரத்துக்கு போக, ஏதாச்சும் ஒன்று பொண்ணுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரால் என்ன முடியுமோ, ஓகேங்களா, அந்த ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து உண்மையிலே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். வெங்கட்ராமன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டிங் வந்துச்சு. கரெக்டான ஒரு நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். அதாவது ஸ்ரீபதியோட ஒரு கஷ்டமான ஒரு இன்சிடென்ட், ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட்டை பற்றி நான் வந்து சொல்கிறேன் கைஸ். அதே மாதிரி அவங்க வந்து எவ்வளோ இன்சிடென்ட்டாக பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னாலே அவங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் கைஸ், இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து யூடியூப்பில் ஓரளவுக்கு ஒரு யூடியூபராக ஆகணும், ஓரளவுக்கு வந்து பைசா சம்பாதிக்கணும், ஓரளவுக்கு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த யூடியூப் வந்து ஆரம்பிச்சு இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, எந்த பயனும் இல்லை தான், இருந்தாலும் நான் வந்து கண்டினியூவாக என்னோட எஃபோர்ட் வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் பலன் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நப்பாசையில். ஓகேங்களா, அதை வந்து எத்தனை பேர் வந்து கெடுக்க நினைப்பாங்க. ஓகேங்களா, கெடுக்க நினச்சிருக்காங்க. எத்தனை பேர் வந்து எனக்கு அகைன்ஸ்டாக பேசுவாங்க. அதாவது வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடாத மாதிரி எப்படிலாம் வந்து கமெண்ட் அடிப்பாங்க. நம்ம வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணி அதை நோக்கி ஓடிட்டு தான் வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து திசை திருப்பதுக்குன்னு நிறைய கூட்டங்கள் வந்து பின்னாடி இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீபதிக்கும் இருந்துச்சு, ஸ்ரீபதிக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு கைஸ். வேற ஒன்றும் கைஸ், கரெக்டாக வந்து ஸ்ரீபதிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த கிராம சபையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கிராம சபைனா உங்களுக்கு தெரியும், அதாவது வில்லேஜில் இருக்காங்களா, வில்லேஜில் ஃபுல்லாகவே வந்து கிராம சபை வந்து இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே மக்களும் இருப்பாங்க, அந்த கிராமத்தில் உள்ள மக்களும் இருப்பாங்க, அரசியல்வாதிகளும் இருப்பாங்க. அவங்க வந்து அதாவது மக்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் வந்து அரசியல்வாதிகள் வந்து பதில் சொல்லணும். ஓகேங்களா, நான் வந்து கிராம சபைனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதாவது மக்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து அரசியல்வாதிகள் வந்து பதில் சொல்லணும் மக்களுக்கு. அண்ட் வந்து கிராமத்தோட வளர்ச்சிக்கு வந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாங்கள் ரோடு போட்டிருக்கோம், அதுக்கு இத்தனை ரூபா செலவு பண்ணிருக்கோம், எல்லா வீட்டுக்கும் வந்து தண்ணி பைப்பு கொண்டு வர போகிறோம், அதுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ண போகிறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு A to Z கைஸ். கிராமத்தோட வளர்ச்சிக்கு என்னவோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் கிராம சபை. ஓகேங்களா, இதில் வந்து ஸ்ரீபதியும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க காலேஜ் படிக்கிற டயத்தில் அந்த BA BL காலேஜ் டிகிரி அந்த வக்கீல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிற இடத்துல கிராம சபையிலும் கலந்துக்கிட்டு கிராமத்தோட வளர்ச்சிக்காண்டி நிறைய கொஸ்டின்ஸை வந்து அடுக்குனாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து எதுக்காண்டி இவ்வளவு கொஸ்டின் எடுக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய தெரியும், அதனால அவ்வளோ கலையும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த டயத்தில் அங்கே இருந்த ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ், அதாவது அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து எண்ணத்தை படித்து எண்ணத்தை கிழிச்சு பிடுங்க போதுன்னு வந்து நம்மளும் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக, ரொம்ப கேவலமாக அந்த பொண்ணை வந்து முதுகுக்கு பரத்தால பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மலைவாழ் மக்கள், அவன் வந்து ஏதோ ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க, அந்த ஒரு திமிரில் பேசியிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து எங்கே போய் அவங்க முகரை வந்து வச்சிருப்பாங்கன்னு தெரியலை. ஓகே கைஸ், நிறைய அவரோட லைஃப்லையும் இந்த மாதிரி நடக்கும், அதெல்லாம் வந்து தூர தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க. அண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதான் ஸ்ரீபதி அவங்களோட இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.